தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கொடைக்கானல் சென்ற கேரள இளைஞர்களிடம் பறிமுதல் செய்த மது பாட்டில்களை லஞ்சம் பெற்றுக்கொண்டு மீண்டும் ஒப்படைத்த முதன்மை காவலரின் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. கொடைக்கானல் பழனிமலை சாலையில் உள்ள பழனி சோதனை சாவடியில் முதன்மை காவலர் சோதனை மேற்கொண்டார். அப்போது கேரளாவில் இருந்து கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்த இளைஞர்கள் தங்களுடைய வாகனத்தில் வெளிமாநில மது பாட்டில்களை வைத்து உள்ளனர். இதனை கண்ட காவலர் மது பாட்டில்களை பறிமுதல் செய்து பின்னர் அவர்களிடம் பேரம் பேசி 500 ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொண்டு மீண்டும் மது பாட்டில்களை இளைஞர்களிடமே கொடுத்து உள்ளார். இந்த வீடியோ காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் பரவி மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதெல்லாம் வந்து நார்மல் ஃபைன், உனக்கு வார்னிங் ஃபைன். நெக்ஸ்ட் டைம்ல ப்ராப்பரா வரணும். நம்ம இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. நாளைக்கு மெயினான ஒர்க் உனக்கு ஜாப்ல வந்து டிஸ்டர்ப் ஆகும். பார்த்து கேர்ஃபுல்லா கொண்டு போனேன். ஏதோ இந்த வெளிநாட்டு அதுன்றதுனாலதான் சரியா. கேமரா வேற தெரியுது. உள்ள சொருகு பேக்ல வச்சு உள்ளே வச்சு வச்சுக்க.